அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 5/2/2022 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், தை மாதம் 23ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:36. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று காலை 8 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:18 வரை உத்தரட்டாதி, பின்பு ரேவதி. சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் சூரியன், கும்பத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதியான சந்திரன் 7ஆம் இடத்தில் வலுவாக உள்ளார். இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாளாகும். இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் உள்ளார். மேலும் 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார். இன்று பிற்பகல் 1:41 பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார். இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடம் மிகவும் வலுவாக காணப்படுகிறது. தொழில் ஸ்தானம் மிகவும் வலுவாக உள்ளதால் இன்றைய தினம் தொழிலில் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை பெறக்கூடிய சிறந்த தினமாக நமது கன்னிராசி அன்பர்கள் அமைய பெறுவீர்கள். நண்பர்களே, நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்கள் முக்கியமா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்ற முக்கிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் நீங்கள் மிகவும் அழகான தோற்றத்துடன் காணப்படுவீர்கள். இது உங்களை மட்டுமல்லாமல் உங்களது சுற்றியுள்ளவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அமையும். இன்றைய தினம் உங்களது வரவு செலவுகளை நீங்கள் சரியாக கணக்கு பார்த்து வேலை செய்தால் மட்டுமே நீங்கள் எதிர்காலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். எனவே இன்றைய தினம் பணம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களிலும் விழிப்புணர்வாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது. இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது புதிய இடத்திற்கு செல்லுமாறு உங்களுக்கு ஏதாவது அழைப்புகள் வந்தால் நாகரிகத்துடன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை தரும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு உற்சாகமான ஒரு ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படும் ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள். காதலில் நீங்கள் புதிய நல்ல இன்பத்தை இன்றைய தினம் காணக்கூடிய, மனதிற்கு பிடித்த ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்த ரம்மியமான தினமாக இன்று அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான பிளான் செய்யலாம். இன்றைய மாலை நேரத்தை உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் சிறப்பாக கொண்டாட ஏதாவது ஸ்பெஷலான திட்டங்களை தீட்டுங்கள். முடிந்தவரை இன்றைய நாளை ரொமான்டிக்காக ஆக்கிட முயற்சி செய்யுங்கள். இது உங்களுக்கு மிகுந்த நன்மையும் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தருவதாக அமையும். இன்றைய தினம் சில தர்ம காரியங்கள், சமூக பணிகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கலாம். அதற்காக நீங்கள் நிறைய நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு அபரிமிதமான நல்ல மாற்றத்தை உங்களது வாழ்க்கையில் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே தாராளமாக அதை செய்யலாம். இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கும் இனிமையான நாளாக அமைய பெறுவீர்கள். திருமணம் உங்களது வாழ்க்கையில் எவ்வளவு இனிமையானது என்று இன்றைய தினம் நீங்கள் உணரக்கூடிய வகையில் இல்வாழ்க்கை சிறப்பாக அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களது தூக்கங்கள் நிறைய அதிகரித்து உங்களது உற்சாகமும் மனம் நிம்மதியும் அடையக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள். நீண்ட நாட்கள் கழித்து இப்பொழுது நிறைய தூக்கத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். இதன் மூலமாக உங்களுக்கு மனம் மிக அமைதியாகும், புத்துணர்ச்சியுடன் காணப்படும். இன்றைய தினம் தொழில் மிக வலுவாக நல்ல ஒரு ஸ்தானத்தில் உள்ளதால், தொழில் ஸ்தானாதிபதி வலுவாக இருந்து குரு பார்வையும் பெறுவதால் தொழிலில் மிகச்சிறந்த நன்மைகள் உண்டு. தொழில் சிறந்த நிலையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். உங்களது வாடிக்கையாளர் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும்.
கணிசமான நல்ல லாபத்தை உங்களது சுயதொழிலில் நீங்கள் காண முடியும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் மிகுந்த மனமகிழ்ச்சியான நாளாக அமையப்பெறுவீர்கள். உங்களது பணிகளுக்கு நீங்கள் செய்த செயல்களுக்கு உங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு அதற்கேற்ப ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே மிகுந்த நல்ல நிலையில் உள்ள கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு இனிமையான தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். ஆனால் அதற்கு முன்பாக நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருக்கலாம். ஒரு முறை செக் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்துவதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களது மொபைலில் தினமும் நோட்டிபிகேஷன் மூலமாக சுட சுட கிடைக்கப் பெறுவீர்கள். நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சிறப்பாக அமையும். உங்களது கூட்டாளிகள் மூலமாக புதிய பொருட்கள் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் உங்களது தொழிலில் அமையும். மாணவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள். உங்களது உயர்கல்வி தொடர்பான அனைத்து முயற்சிகளும் கைகூடும். மேலும் உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக நல்ல மனமகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள். உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல ஆதரவுகள் உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஆதரவுகள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக மன நிம்மதி கொள்ளக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு புதியவிதமான ஆசைகள் மனதில் உண்டாகலாம். அதில் சில ஆசைகள் நிறைவேறவும் வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சிறு சிறு வாய்ப்புகள் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிடைக்கும் போதே வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டால் நல்ல முன்னேற்றத்தை உங்களது வாழ்வில் நீங்கள் அடைய முடியும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு மனதில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளையே தரும். இன்றைய தினம் சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் சுபகாரியம் குறித்த சில பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். அதனால் உடல் சற்று அலைச்சலால் சோம்பலாக வாய்ப்புகள் உண்டு, அசதியாக வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு அது நல்ல பலன் தருவதாகவே அமையும். சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் ப்ளூ. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 1. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.